அன்புள்ள நேயர்களே வணக்கம். இப்போது இந்த பதிவில் சமீபத்தில் 100 வயது முடிந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய பிரபலமான ஜோதிடர், குமுதம் ஜோதிடம், அப்புறம் தினமணி, காலம் உங்கள் கையில், இதெல்லாம் எழுதி ரொம்ப ஜோதிடத்தை பிரகாசிக்க செய்த ஜோதிடர், இந்த நாட்டின் மீது ஒரு பெரிய தேசபக்தி உள்ளவர், சம்பிரதாயத்தில் ரொம்ப ஊற்றம் இருக்கக்கூடியவர், ஜோதிடத்திலே ஒரு புதிய வழிமுறையை கற்பித்தவர், காசு வாங்காமல் ஜோதிடம் பார்த்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், காசு நான் வாங்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஜோதிடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஜோதிடன் எப்படி இருக்க வழி இப்போ என்ன பண்ணுறாங்க, தட் இஸ் மியர் கேல்குலேஷன் நினைக்கிறாங்க. ஜோதிடருங்கிறது தெய்வஜ்ஞன்னுட்டு பேர். ஜோதிடருக்கு தெய்வஜ்ஞன், பல விஷயம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி எல்லாம் இருக்கணும். ஏன்னா ரிஷிகள்கிட்ட அது இருந்தது, சொல்லலாம், கால்குலேஷன் பண்ணி சொல்லலாம். ஆனால் தெய்வஜ்ஞனுங்கிறது தெய்வ வாக்கு, நவகிரகங்களுங்கிறது சாதாரணமான விஷயமா உள்ளே இருந்து பேசணும். நீங்கள் வெறும் கால்குலேஷனை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட தெய்வஜ்ஞனா அவன் மனித வாழ்வில் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறது வேற விஷயம். அவங்க ஏதோ சொல்றது, ஏதோ பூர்வ புண்ணியத்தில் அவங்க ஜோசியம் நல்லா இருக்கிறதால, அவங்க ஜாதகம் நல்லா இருக்கிறதால பலிக்குதுங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவுக்கு பண்ண முடியாது. ஆனால் ஒரு சாஸ்திரம், இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் ஒரு நெறிமுறை இருக்குது இல்லையா? பூஜை பண்ணலான்னுட்டா அதுக்கு உள்ள உடைகள் இருக்க வேணும், யாகம் பண்ணணும்னா அதுக்குள்ள உடைகள் இருக்கணும். இப்போ ஜோதிடனுக்குன்னுட்டு ஒரு சில அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அது யாரும் இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ காலம் எல்லாத்துக்கும் ரிவர்ஸில் பேசுகிற காலம்ங்கிறதெல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் இவர் இன்னை அப்படித்தான் இருக்கிறார். அப்படி இருந்து ஜோதிடத்தின் மூலமாக பலருக்கு நல்வாடு. அது மட்டும் இல்லைங்க, இப்போது அவர் சொல்கிறக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள், நான் இது குறித்து இன்னொரு பதிவும் போட்டிருக்கிறேன். ஆனால் அதில் சொல்லாத விஷயம்தான் அதில் சொல்ல போகிறேன். அவர் பரிகாரங்கள் சொல்லும் பொழுது பார்த்துருக்கிறீங்களா, ரொம்ப 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 எளிமையான ஆனால் வலிமையான பரிகாரங்களாக சொல்லுவார். பெரும்பாலான பரிகாரங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு விளக்கு ஏற்றி வைக்க சொல்வார், அதிகபட்சம் நெய் விளக்கு ஏற்றி வைக்க சொல்வார், இல்லை தன்வந்திரி மந்திரத்தை சொல்லுங்க என்பார். இல்லாட்டி போனால் ருண விமோசன ஸ்தோத்திரத்தை சொல்வார். இல்லாட்டி போனால் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண சொல்வார், எந்த சாப்டர்னு சொல்லுவார். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சுந்தரகாண்டத்தை வாங்கி அவரே அனுப்புவார், நரசிம்மர் படத்தை வாங்கி அனுப்புவார். இதை வச்சு நீங்கள் செய்யுங்கம்மான்னுட்டு எவ்வளவோ வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்கிறார். அது சும்மா சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் தெய்வத்தினுடைய அந்த சங்கல்பத்தின்படி வருகின்றதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்க. பல கோயில்களை அவர் புனருத்தாரணம் பண்ணியிருக்கிறார். அவர் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது நரசிம்மருக்கு தான் ரொம்ப சொல்லுவார். அவர் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நரசிம்மரிடத்துல போயிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு அது நிறைவேறலைன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டம், ஏதோ விதி ரொம்ப பலமாக இருக்குதுன்னுட்டு அர்த்தம். நரசிம்மரிடத்துல போய் ஜெயிச்சிடுச்சுன்னா அப்புறம் அதை தடுக்கவே முடியாது. அடுத்தது நரசிம்மரிடத்துல தாமதம் கிடையாதுங்கிறதால அவர் அதை சொல்லுவார், மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தில் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க, என்னாம ஸ்மரணாத் பீதாபூத வேதாள ராட்சசகா ரோகாத்யாச்ச பிரணச்சந்தி பீஷணம் தம் நமாம்யகம்னுட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் வருது. என்ன வருது, என்னாம ஸ்மரணாத், எவனுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணாலே போறோம், ஸ்மரிச்சாலே போறோம், பீதா பூத வேதாள ராட்சசகா, இதனால் வரக்கூடிய துக்கங்கள், எல்லா விதமான தோஷங்கள், ரோகங்கள், இவைகளெல்லாம் என்ன பண்ணும், நச்சந்தி எல்லாம் நசித்து போயிடும்ங்கிறார். எல்லாம் இது சொன்னாலே, என்னாம ஸ்மரணாத் சொன்னாரே, இதுதான் மந்திர ராஜபதத்தினுடைய ரொம்ப அற்புதம். அது அடிக்கடி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது ரொம்ப அற்புதமான முறையில் அவர் சொல்லுவார். அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கணும். சில விஷயங்களை நம்ம பெரியவர்களிடத்திலிருந்து கற்றுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, 100 வயது நல்லா இருக்கிறாரே எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், முதல்ல தூய்மையான மனம் வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். அது கிடையாது, அதை தான் சொல்லுவார். நல்ல எண்ணம் இருக்கின்றவன் நல்லவன் வாழ்வான்னுட்டு அந்த காலத்தில் படம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வருது, நல்லவன் எங்கே சார் வாழ்றான்னுட்டு. வாழ்தல் என்னன்னுட்டு அர்த்தம் புரியல. கோட்டை மாதிரி வீடு கட்டிக்கிட்டு 5 கார் வச்சுக்கிட்டு அவன் தான் வாழ்றவன் நினைக்கிறான். வாழ்றானான்னு உள்ளே போனால் தான் தெரியும் அவன் வாழ்றானா வாழலையா இல்லையா.
சார் திண்ணையில் உட்காந்து சிரிக்கிறவன் இருக்கிறான், 1,50,000 ரூபாய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அழறவன் இருக்கிறான். நீங்கள் அழுறீங்களா சிரிக்கிறீங்களாங்கிறது உட்கார்ற சோஃபாவிலேயோ இல்லை திண்ணையிலேயோ கிடையாது, உங்கள் மனசுல இருக்குது. ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பேராசையோடு வளர்றதும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த அளவில் 1000, 2000, 3000, 4000 கோடி சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் என்று தப்பு கணக்கு போடுறோம். உண்மையிலே யோசனை பண்ணி பார்த்தா சாப்பிட்ற 4 இட்லி படுக்கக்கூடிய 6 அடி இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினே கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு மொபைல் யூனிட்டுங்கிறான். எதுக்கு? ஏன்னா மண்ணில் வச்சா கூட ஒரு சிதை மேலே இன்னொரு சிதை வைக்கணும். இதை அப்படியே கொண்டு போய் மொபைல் வேனை கொண்டு போய் தள்ளிட்டு அந்த பிரேதத்தை அப்படியே எதிர்த்து கையில் சாம்பலை கொடுத்துறான். அவ்வளோதான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை இப்போ பகவான் கொடுத்த இந்த பூமியிலே அவன் கொடுத்த சொத்தை எல்லாம் அவன் ஒரு பத்திரம் எழுதி வச்சுக்கிட்டு தனக்குன்னு சொல்கிறான் இல்லையா? அதனால் அதுதான் பணக்காரன், அப்படி இல்லாதவன்லாம் முன்னேறாதவன், ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதில் கிளப்பி விட்டு ஒரு இதுதான் சொல்கிறேன், ஒரு அமைதியான நதியினிலே ஓடம்ங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி இருக்கணும். அப்போ நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். உணவு இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உணவில் அவர் சொல்லுவார். ஒன்று அளவு, இன்னொன்று ஆரோக்கியம். எப்படி இருக்கணும்? அளவான உணவாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம், பணக்கார உணவு தான் ஆரோக்கியம். ஆப்பிள் 300 ரூபா வாங்கி சாப்பிட்டா தான். ஆப்பிளில் கிடையாது. ஒரு வாழைப்பழத்தில் இருக்கிற சத்து ஆப்பிளில் கிடையாது. ஒரு நெல்லிக்காயில் இருக்கிற சத்து ஆப்பிளில் கிடையாது. புரியுதுங்களா? சாதாரண கீரையில் இருக்கிற சத்து. இன்றைக்கி கீரை யார் சாப்பிட்றோம்? இன்றைக்கி 600 ரூபாயில் ஒரு ஆர்டர் பண்ணி வரவழைச்சு சாப்பிட்றமே தவிர, கிராமத்தில் இன்னும் கூட 10 ரூபா 15 ரூபாய்க்கு கீரை விற்கிது. அந்த கீரை கடையில் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இளையான்குடி மாறநாயனார் அந்த கீரையை போட்டு தான் ஆண்டவனையே பிடிச்சார். தூதுவளை கீரையை வச்சு சுந்தரரை வளைச்சார். மணக்கால் நம்பி தூதுவளை கீரையை கொடுத்து ஆளவந்தாரை பிடிச்சார். இது தூதுவளை கீரை என்ன காசு கொடுத்தேன் 1000 ரூபாய் கீரை. இன்னும் கூட எளிமையான விஷயம் கீரை தானே, பால் எளிமையான விஷயம் தானே. இப்போ அளவு ஆரோக்கியமான உணவு. அதுக்கு ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உழைப்பு உழைப்பு உழைப்பு. 60 வயசு ஆனாலே ரிட்டையர் ஆகிட்டேன்னுட்டு அவங்கவுங்க பாய் தலகாணி போட்டு படுத்துக்கிறாங்க. பையன் சம்பாதிக்கிறான் சார். சம்பாதிக்கிறதுக்கான உழைப்பினாலே சம்பாதிச்சு ஆகணுன்ட்டு கிடையாது. ஒரு கோயிலில் போய் சர்வீஸ் பண்ணுறதும் இல்லை, யாருக்காவது ஆஸ்பத்திரிக்கு தேவைப்பட்டால் பக்கத்து. இன்றைக்கி ரொம்ப வயசானவங்க, இன்னொருத்தவர் வயசானவர் இருந்தால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு நர்சிங் போட வேண்டியிருக்கு. நமக்கு சொந்தக்காரங்கன்னா கூட யாரை கூப்பிட்றதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டோம்னா இங்கே உட்கார்றத அங்கே போய் உட்காரலாம் இல்லையா? புண்ணியமாவது கிடைக்கும் இல்லையா? ஏன் அதை செய்கிறது கிடையாது? செய்யலாம் இல்லையா? அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் உழைப்பு. இவர் பாருங்க இன்னும் உழைக்கிறார். இன்னும் உடம்பு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு. தினகரன் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா வாரப்பலன் எழுதுறாரு, அது எல்லாம் எழுதுறாரு. அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார், டைப் பண்ணுறாரு, எழுதுறாரு, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் போய் நேராக அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய அந்த இது என்னை ஈர்த்ததால தான் இவ்வளோ விஷயமும் பேசுகிறேன். இவ்வளோ விஷயமும் என்னை ஈர்க்குது. அவரை பார்க்கும் போதெல்லாம் ஆகா, ஒரு வேத வித்து, ஒரு வேதம் காக்கக்கூடிய ஒருத்தவர், ஒரு நல்ல ஆன்மீகவாதி, ஒரு தேசத்தின் மீது பற்று மிகுந்தவர், அதற்காக வலிமையான வார்த்தைகளால் எழுதக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 100 வயது தம்பதி சமேதராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை இல்லை வணங்குவதன் மூலமாக இல்லை நம்முடைய எண்ணங்களெல்லாம் பெரிய அளவில் போகும். நமக்கே ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும். ஆசீர்வாதம் அவங்க கிட்ட தான் சார் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்னா இந்த மாதிரி அபூர்வமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு 4 அக்ஷதையை அவங்க சொல்லி நமக்கு நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாங்கன்னா அந்த வாழ்த்து நம்மளுக்கு கோடானு கோடியாக கொடுக்குமே, அவங்க காசு பணம் கொடுக்க வேண்டியில்லையே. அப்போ அவங்கள சரி எல்லாரும் போய் அவர்கள் விழுந்து அவருக்கு என்ன, இப்போ இங்கே இருந்தபடியே அவரை வாழ்த்தலாம். இங்கே இருந்தபடியே நம்ம வாழ்த்தலாம். அவர் பல்லாண்டு வாழணும் என்று நினைப்பதன் மூலமாக நாம் பல்லாண்டு வாழ முடியும். கடைசியாக சொல்கிறாரு, ஒன்று என்ன சொன்னால் நல்ல எண்ணம், நல்ல ஆரோக்கியமான அளவான உணவு, உழைப்பு. கடைசி வரைக்கும் உழைப்பு இல்லையா? மாமுனிகள் சாஞ்சுக்கிட்டு கை நடுக்கத்தோடு எழுதுவாராம். ஏன் எழுதுறவங்களுக்கு அவசியம் என்ன, பின்னாடி உள்ளவங்களுக்காக எழுதுறேன் அப்படின்னு சொல்வாராம். இப்போ பின்னாடி உள்ளவங்களுக்காக நல்ல விஷயங்களை எழுதணும். எங்கேயாவது பண்ணி இன்னொரு ஏற்கனவே 1.5 கோடி இருக்குன்னு ஒரு 1/2 கோடி சேர்த்து வச்சு போகிறதுக்கு பேர் அது உழைப்பு கிடையாது. ஆத்ம உழைப்பு உழைக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், பரோபகாரம் இருக்கணும். இப்போ நல்ல எண்ணம், அளவு ஆரோக்கியமான உணவு, உழைப்பு, தெய்வ பக்தி, பிறருக்கு உதவுகின்ற பரோபகாரம் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வாழ்வு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய சில மனிதர்களை நாம் வணங்குவதன் மூலமாக நாம் பலவிதமான நன்மைகளை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் ஸ்ரீமான் A.M. ராஜகோபாலன் அவர்கள். அந்த தம்பதியரை இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் வணங்குவோம், வாழ்த்துவோம்.